இங்க பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே புதுசா கல்யாணம் ஆகி தனி குடுத்தமா வந்திருப்பாங்க. இவங்க வீட்டுக்கு புதுசா வந்ததுனால இவங்க பாதி பொருளுக்கு மேல இன்னும் ஓபன் கூட பண்ணல. இவங்க மேரேஜ்க்கு வந்த gift பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அது உள்ள பரமபதம் கேம் இருக்கு. நம்ம நார்மலா விளையாடுற பரமபதம் கேம் மாதிரி இது கிடையாது. இதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. அந்த பாக்ஸ்ல இந்த ரூல்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு அதுல இருக்க பொய்ய கண்டுபிடிக்கிற ரெண்டு வாட்சியை அவங்க கட்டிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க தாய்பாச உருட்டுறாங்க. அதுல 3 வருது. 3ஆம் நம்பர்ல கிரீடின் போட்டு இருக்கு. உன்னோட பேராசை எதுன்னு சொல்லி இவனு கேக்குறான். என்னோட பேராசை ரொம்ப பெரிய கோடீஸ்வரனை கல்யாணம் பண்ணின்னு ரொம்ப லக்ஸரியான வாழ்க்கையில வாழணும் தான் எனக்கு ஆசையே. இது கேட்டதான் இவனுக்கு ஒரு கஷ்டமாயிது. அப்ப நீ என்ன விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேக்குறான். இது கேம்டா, இதுல போய் சொல்லக்கூடாதுன்னு போட்டு இதுல அதனால தானே உண்மையை சொன்னேன், நீ விளையாடுறா. இவன் தாய்பாச போட்டா அதுல 8 வருது. 8ல ஃபேர்னு இருக்கு. சொல்லி எது உனக்கு ஃபேர் கொடுக்குதுன்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்குலாம் எதை பார்த்துமே ஃபேரே கிடையாதுன்னு இவனும் சொல்றான். இவன் கையில இருக்கிற வாட்சி இது போயின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்குது. இவன் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டு இந்த கேமே வேணாம்னு சொல்லி எழுந்துக்கிறான். இந்த பொண்ணு தான் கொஞ்சம் சமாதானம் பத்தி டேய் உண்மையை சொல்றான்றாங்க. எனக்கு என் சாவு கண்டுதான் பயம், எனக்கு வேற எந்த பயமும் இல்லைன்னு இவனும் சொல்லிடுறான். இந்த பொண்ணு போட்ட 6 வருது. அதுல சின்னு போட்டு இருக்கு. நீ பண்ண பாவம் எதுன்னு சொல்லி இவனும் கேக்குறான். என் அக்கா ஹஸ்பண்ட் பாக்கிறதுக்கு செம்ம செக்ஸியா இருப்பான். இப்போ வரைக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும்னு இவன் சொல்றாங்க. இவன் பயங்கர டென்ஷன் ஆயிட்டு உனக்கு எல்லாம் பாக்கிறதுக்கு ஹீரோ மாதிரி இருந்தா தான் பிடிக்கல, என்ன மாதிரி ஆள்லாம் சும்மா ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சிர. டேய் இது கேம்டா, விளையாடுறா கம்முன்னு. இவன் தாயத்தை உருட்டுனது இவனோட காயின் போய் செக்ஸ்ல நிக்குது. நீ இல்லாத சரிப்பட்ட வர மாட்டா, உண்மையை சொல்லு. நான் காசு குத்து ஒரு லேடி கூட தப்பா நடந்திருக்கேன். இது கேட்டதே இவங்க பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. டேய் என்ன ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ண, ஏன்டா இவ்வளவு சீப்பா இருக்குன்னு சொல்லி திட்டுறாங்க. நீ அக்கா ஹஸ்பண்ட பாக்குறியா, அதை விட எல்லாம் ஒன்னும் சீப் கிடையாது. இந்த கேம் எடுத்துவேன்னு சொல்லி இவன டென்ஷன் ஆகுறான். இல்ல கண்டிப்பா விளையாடலாம், அப்பதான் நீ மறைச்சு வச்சிருக்கிற விஷயத்துல என்னால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி மறுபடியும் கேம் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பொண்ணு கேம் ஸ்டார்ட் பண்ணா அது கிக்ல நிக்குது. நானும் என் ஃப்ரெண்டுங்களும் சேர்ந்து ஒரு தடவை ஜாயிண்ட் அடிச்சோம், அதான் எங்களுக்கு கிக்க குத்துதுன்னு சொல்றாங்க. இவ்வளவு சீப்பான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பா நினைச்சு கூட பார்க்கலாமா? ஆமா நீ காசு குத்துற போறதுக்கு இதெல்லாம் எவ்வளவு பரவாயில்ல, தாயத்தை போடுறா. இவன் தாய்பாச உருட்டா அது டிப் சைடுல போய் நிக்குது. இப்போ சொல்றான் உன் ஆள் மனசுல என்ன ஆசைக்குதுன்னு. நான் சினிமால நச்சு பெரிய ஹீரோ ஆகணும்ன்ற ஆசை தான் எனக்கு இருக்குன்னு சொல்றான். அந்த வாட்சும் போயின்னு கத்துது. இவனை எதனா சொல்லி சமாளிச்சலாம் தான் பாப்பான். உன் ஆசை என்னன்னு சொல்லிட்டா இன்னும் நீ நிறைய பொண்ணுங்களோட இருக்கணும் தான் ஆசைப்பட்டிருப்போன்னு இவங்க சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் அதே இடத்துல வாக்குவாதம் அதிகமாயினே இருக்கு. டக்குனு இவன் அடிச்சிடறான். இவங்க கீழே விழும்போது அங்க இருக்க கண்ணாடி கொஞ்சம் அவங்களோட கழுத்திலையும் குத்திக்குது. ஒரு துளி ரத்தமா ஆங்கர்ல போயிட்டு வருது. இவன் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த பொண்ணு உடஞ்ச பாட்டில் எடுத்து அவனோட வயிற்றிலே குத்திடுறாங்க. இவன் ரத்தம் வெஞ்சன்ஸ்ல போய் வருது. இந்த பொண்ணை பழி வாங்கறதுக்காக இந்த பொண்ணோட கழுத்தையும் போட்டு நெருக்க ஆரம்பிச்சிட்டான். இவங்க ரெண்டு பேரும் மாத்தி சண்டை போட்டு அதே இடத்துல இறந்து போறாங்க. காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. டக்குன்னு பார்த்தா இவன் போயிட்டு ஃபுட் வாங்குறான். இவ்வளவு நேரம் இவங்க பண்ண எல்லா விஷயத்தையுமே அந்த கேம் இவங்களோட லைஃபை ரீஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் எல்லாம் பாரு எவ்வளவு கிரேசியா இருக்கு. இந்த கேமை பத்தி என்ன நினைக்கிறேன்? இந்த கேமே ஒரு முட்டாள் தானே நினைக்கிறேன். வா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம் சொல்லிட்டு போறாங்க. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த கேம் ரியல் லைஃப்ல இருந்தா நீங்க விளையாடுவீங்களான்ற விஷயத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.